ஈஸ்டர் தினமான நேற்று இலங்கையில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்கள், ஹோட்டல்கள் உள்பட 8 இடங்களில் அடுத்தடுத்து நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சிக்கி இதுவரை 6 இந்தியர்கள் உள்பட 200க்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்காங்க. உலகையே உலுக்குன இந்த சம்பவத்தினால இலங்கை மக்கள் அனைவருமே அச்சத்துல உறைந்து போயிருக்காங்க. ஈஸ்டர் தினம் அப்படின்றதுனால கிறிஸ்தவ தேவாலயங்கள் எல்லாத்திலுமே சிறப்பு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க. காலை 9 மணி அளவுல அடுத்தடுத்து 3 தேவாலயங்கள்ல குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கு. இதுல பலரும் உடல் சிதறி இறந்து போயிருக்காங்க. மேலும் இந்த ஒரு சம்பவத்தை அடுத்து கொழும்புவில் உள்ள 3 நட்சத்திர ஹோட்டல்களிலும் இந்த வெடிகுண்டு தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள் வெளிநாட்டினர் அப்படின்னு அவங்க தங்கியிருக்க ஹோட்டலா பார்த்து இந்த ஒரு தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. சோ இந்த ஒரு சம்பவத்தினால உலகமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா 3 தேவாலயங்கள், 4 ஹோட்டல்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட 8 இடங்கள்ல அடுத்தடுத்து தாக்குதல் சம்பவம் நடந்திருக்கு. பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு 200க்கும் மேற்பட்டோர் இறந்து போனதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. இந்த தாக்குதல் தொடர்பாக சந்தேகத்தின் பேர்ல 24 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு வீட்ல பதுங்கியிருந்த இவங்களை சுற்றி வளைத்து போலீஸ் பிடிச்சதாகவும் அதோட சேர்த்து வெடிகுண்டு எடுத்து செல்ல பயன்படுத்தின சிறிய வேன் ஒன்றையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. மேலும் நட்சத்திர விடுதியில் ஏற்படுத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக அந்த விடுதியின் மேலாளர் சொல்லும் போது, ஈஸ்டர் திருநாளுக்காக காலையிலே சிறப்பு சிற்றுண்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போ மக்களாக உள்ள வந்த அந்த ஒருவர் தன்னோட உடம்புல மறைச்சு வச்சிருந்த வெடிகுண்ட வெடிக்க செஞ்சிருக்காரு அப்படின்னும், இந்த சம்பவத்துல பலரும் இறந்து போனதாக அந்த விடுதியோட மேலாளர் தெரிவிச்சிருந்தாரு. மேலும் இந்த தாக்குதலை செஞ்சது இலங்கையை சேர்ந்த ஒருவர் தான் அப்படின்னு உறுதிப்படுத்திருக்காங்க. மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இலங்கையோட மூத்த காவல்துறை அதிகாரியான புஜித் ஜெயசுந்தரா 10 நாட்களுக்கு முன்னாடியே ஒரு அறிக்கையை அளித்திருக்காரு. அதுல நேஷனல் தௌஹீத் ஜமாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நாட்டில் உள்ள முக்கிய இடங்கள்ல தாக்குதல் நடத்த போவதா எச்சரிக்கை கொடுத்திருந்தாரு. அதையும் மீறி இந்த ஒரு சம்பவம் இப்ப நடந்திருக்கு. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு உலக நாடுகள் அனைத்துமே தங்களோட கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. மேலும் இது குறித்து ட்விட்டர்ல அவர் பதிவிட்டுள்ளது என்னன்னா, இறந்து போனவங்களோட குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதோட காயமடைந்தவர்களும் விரைவில் குணமடையணும் அப்படின்னு நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். மேலும் இது போன்ற காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலுக்கு இங்க இடம் இல்ல அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருக்காரு. இதற்கிடையில பயங்கரவாதத்துக்கு எதிராக அனைவரும் ஒன்னா சேர்ந்து போராடணும் அப்படின்னு இலங்கையோட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பு விடுத்திருக்காரு. இலங்கையோட இந்த தாக்குதலுக்கு இங்கிலாந்து பிரதமர், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான் கான் உள்பட பல தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் தமிழகத்தோட முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி, திமுகவோட மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன தெரிவிச்சிருந்தாரு அப்படின்னா, பயங்கரவாத தாக்குதல்ல இறந்து போனவங்களுக்காக அமெரிக்க மக்களோட சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் இலங்கைக்கு உதவுவதற்கு நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தாரு. ஆனா இது குறித்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல முதல்ல உயிரிழந்தவங்க 138 பேர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா 138 மில்லியன் அப்படின்னு தவறா சுட்டி காட்டுனதுனால இணையத்துல விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்காரு.